ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நாம் வந்து மைசூரில் இருக்கிறோம். இப்போ நேற்று மைசூர் பேலஸ்லாம் இங்கே பார்த்துட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வயநாடு போகிறோம். வயநாடு போகிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பந்திப்பூர் சாங்சுவரி போகிறோம். பந்திப்பூர் சாங்சுவரிங்கிறது பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அது உள்ளார ஜங்கல் சஃபாரி வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து 7 o'clock 7:30 ஆகிடுச்சு. இங்கே 1.5 hours உள்ளார போனால் தான் அங்கே ஜங்கல் சஃபாரி போக முடியும். உள்ளார காட்டுக்குள்ளார வந்து ஒரு 1.5 hours கூட்டு போவாங்க. ஸோ அது ஒரு த்ரில்லிங்கான ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக பந்திப்பூர் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கான ரைடு. டிரைவிங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக. அது ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி இப்போ டயத்தில் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் போகும்போதே சில அனிமல்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் கோ, வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். kilometers வரும். நியர்லி 1 hour 15 minutes டைம் எடுக்கும். நேராக போனீங்கன்னா ஊட்டிக்கு போகிற ரோடு இது. பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக மற்ற அனிமல்ஸ் நமக்கு லக் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் டைகர் கூட பார்க்கலாம். ஸோ அந்தமாரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்கிறனால கவர்மெண்ட் வந்து ஈவினிங் 6 o'clock மேலே இந்த ரோட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சேர்ந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ கூடுமான வரைக்கும் ஈவினிங் 6 o'clock டு மார்னிங் 6 o'clock வரைக்கும் ட்ராவல் பண்ணுறத இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கிங்க. அது நிறைய அனிமல்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸில் அடிபட்டு செத்து போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தடை பண்ணியிருக்காங்க. 2018 கூட ஒரு யானை வந்து பஸ்ஸு வந்து மேலே மோதி அது ஸ்பாட்டில் இறந்துடுச்சு. ஸோ அதனால் ஈவினிங்கில் வந்து
போனப்போ பார்த்த விஷயங்களை இதை போட்டிருக்காங்க. இன்றைக்கி தேர்ஸ்டே, ஆக்சுவலாக நேற்று வெட்னஸ்டே வந்து லியோபார்டு எலிஃபண்ட்டும் வந்து உள்ளார ரைட் போனப்போ பார்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஏதாவது பார்க்க முடியுதா அப்படின்னு தான் பார்த்தோம். பட் நம்மளோட பேட் லக், நம்மளால் இன்றைக்கி சஃபாரி போக முடியல. பந்திப்பூரில் வந்து சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் அடல்ட்டும் 125 ருபீஸு சைல்டுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம முதுமலை ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். இந்த இடம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆகும்போதே வார்னிங் கொடுத்துருந்தாங்க, வெஹிக்கிளை ஓரத்தில் பார்க் பண்ணி நிறுத்தக்கூடாது, வெஹிக்கிளை விட்ட எக்காரணத்தை கொண்டும் இறங்கக்கூடாது. ஸோ இந்தமாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. காரணம் என்னென்னா, வைல்டு அனிமல்ஸ் இங்கே அதிகமாக இருக்கிறனால, எக்ஸாம்பிள் யானை, புலி இதுமாரி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால, ஸோ இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்.
பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். தெரியல எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். $340 per head சார்ஜ் பண்ணுறாங்க. இது அப் டு 12 years அப்படின்னா ஆஃப் சார்ஜ் இது பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு 1.5 hours ஆகும். இந்த ஜேர்னி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏதாவது அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ் நம்மளை ஏதாவது பார்க்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என் கூட சேர்த்து நீங்களும் இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிடும். ரைடு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ஜங்கிள் சஃபாரிக்கு ரெடி ஆகிட்டோம். வெஹிக்கிள் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். பொதுவாக முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குன்னு சில தனிச்சிறப்புகள்லாம் இருக்குது. மற்ற வைல்ட் லைஃப் சாங்சுரி மாதிரி இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பந்திப்பூர், வயநாடு, நாகர்கோல் இதுமாரி வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த முதுமலைக்குன்னு உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாதுகாக்கப்பட்ட பெங்கால் டைகர்ஸ் வந்து இங்கே நிறைய அளவில் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். பட் நம்ம லக் அதை பார்க்க முடியுதான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த முதுமலைக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. தமிழ்நாடு ஒரு அழகான ஸ்டேட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மட்டுமே ஏறக்குறைய ஒரு 31% அளவுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா மட்டுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து 15 வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, 15 பேர்ட் சாங்சுரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 நேஷ்னல் பார்க்கு, அப்புறம் 4 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனமலைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே ஒன்று இருக்குது. களக்காடு, முண்டந்துறை இது ரெண்டும் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வரும். அப்புறம் முதுமலை, அப்புறம் சத்தியமங்கலம், இந்த 5 தான் வந்து டைகர் ரிசர்வ். இதில் இந்த முதுமலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்பெற்றது இந்த ஜங்கிள் சஃபாரிக்கு. பெங்கால் டைகர் மட்டும் இல்லாமல் இங்கே யானை, சிறுத்தை, காட்டு எருமை, காட்டு நாய், மான்கள் இந்த மாதிரி இடத்துக்கும் இது புகழ்பெற்ற இடமாக விளங்குது.
பக்கத்தில் மான்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ மான்கள். இதை பார்க்கும்போதே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த அளவுக்கு மான்கள் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அதாவது இவ்வளோ பெரிய மான் கூட்டம், எப்படியும் இங்கே ஒரு 200 மான்களாவது இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது உங்களை முதுமலைக்கே கூட்டு போன அனுபவத்தை உண்டாக்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.